ரெகுலர் பேசிஸ்ல எக்ஸசைஸ் பண்ற பீப்புளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ரைட் ஹேண்டை வந்து கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இருக்கும். இஃப் சப்போஸ் அந்த பர்சன் வந்து ரைட் ஹேண்ட் பர்சனாக வந்து இருந்தா, இதுவே லெஃப்ட் ஹேண்ட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் வந்து சின்னதாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்து சின்னதாக இருக்கு, நம்ம கரெக்டாக தானே ஒர்க் அவுட் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் கூட வந்து ஈவனா இல்லாத மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஷோல்டர் வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரியும், இன்னொரு ஷோல்டர் வந்து கீழே தூக்கிட்டு இருக்க மாதிரியும். இது ஆக்சுவலா வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது, இதுக்கு என்ன விஷயங்கள் வந்து பண்ணா ஷோல்டரை வந்து நார்மல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. சேம் இதே மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நீங்களுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனால் ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இல்லவே இல்லை. ப்ராப்பரான கைடன்ஸோட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பராக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்ஸை வந்து லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸில் வந்து உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ தான் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஏன் வந்து ரெண்டு கையுமே ஒரே மாதிரி சைஸாக வந்து இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. ஒரு கையோட சைஸ் வந்து அதிகமாக வந்திருக்கும், இன்னொரு கையோட சைஸ் வந்து கம்மியாக வந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி வருது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து யாரெல்லாம் எந்த ஹேண்டை மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கை எப்பயுமே வந்து பெருசாக தான் வந்துருக்கும். அதாவது எக்ஸசைஸ் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா கை வந்து அதோட சைஸ் பெருசாகிறது நார்மலான விஷயம் தான். எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஒர்க்குக்குமே வந்து நம்ம ஒரு கை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அப்போது என்னோட கையோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கும், லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இதை வந்து எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம ரைட் ஹேண்ட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுனால ரைட் ஹேண்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் சிம்பிளாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து போடுறீங்க, அதுக்கு மேலே உங்களால் போட முடியல அப்படின்னா ரைட் ஹேண்டுமே வந்து அதே 10 கவுண்ட்ஸில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இதுவே வந்து ரைட் ஹேண்டில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி 10 அப்படின்றது ஒரு 11, 12 கூட நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பண்ணுவீங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பண்ண முடியாது. அப்போ இந்த 2 ரெபிடேஷன் வந்து கம்மியாகுது அப்படின்றதுனால மசிலோட ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அப்படின்றதுனால க்ரோத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்துருக்கும். ஸோ இந்த சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அன்ஈவனாக இருக்கிற கையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவனாக வந்து மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. நான் மாற்றுறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் வந்து இருக்குது. என்னோட பைசப்ஸ் வந்து 15 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இதுவே வந்து ரைட் ஹேண்டை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து 15 இன்ச்சஸ் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் வந்து ஒரு 15 இன்ச்சஸ் வந்து இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14.5 இன்ச்சஸ் தான் வந்திருக்கும். சில டைமில் வந்து 14 இன்ச்சஸ் கூட வந்திருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்படி தான் வந்து டேலி பண்ணேன். இதே விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே 2 கையுமே ஈவனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே வந்து இருக்குது. அடுத்தது ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இருக்கவே இருக்காது. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஒரு பர்சன் வந்து பார்த்துக்கிறாங்கன்னா அந்த ஈவனாக இல்லாத ஷோல்டர் வந்து தெரியாது. இதுவே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாலோ இல்லைனா வந்து வீடியோஸ் எடுத்தாலோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஈவனாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் உங்களுக்கு ஈவனாக வந்து இல்லை அப்படின்னா அதை எதுவுமே வந்து பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஜெனட்டிக்கலாகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இருக்கும். ஈவன் எனக்குமே வந்து ரைட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். இதை வந்து எப்படி சரி பண்ணுறது, இது வந்து பை பர்த்தாவே ஜெனட்டிக்கலாகவே வந்து அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீலே வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இது நிறைய பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். அது வந்து லைவாக 1-to-1 பார்க்கும்போது வந்து தெரியாது. ஸோ வீடியோவில் மேபி இல்லை ஃபோட்டோஸில் மேபி பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி வந்து தெரியலாம். ஸோ இதுக்காக வந்து இதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து கன்ஃபியூஷனாக இருந்த 2 விஷயத்துக்கு வந்து இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.